ஓகே, வீட்டு தக்காளி காலி ஆகிடுச்சு. ஓகே தம்பி, வணக்கம். தக்காளி எவ்வளோப்பா இன்றைக்கி? 30 ரூபா. கம்மியாக இருக்கா ஜாஸ்தியாக இருக்கா? ஓகே ஓகே. வெங்காயமும் வாங்கணும். சரி, வாங்கிடலாம். வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? ரைட், ஓகே. சரி, வீட்டில் எது வச்சாலும் எல்லாம் காலி ஆகிடுது. தக்காளி வெங்காயம் வாங்கினாலும் வந்தேன். தக்காளி எடுத்துட்டேன் 30 ரூபா. வெங்காயம் எவ்வளோ? 25 30. வெங்காயம் எவ்வளோ? வெங்காயம் 30 40. இப்போ நான் எடுத்தது எவ்வளோ? நீங்கள் எடுத்தது 30 ரூபா சார். சரி, 2 கிலோ. இப்போ என்னது கேட்டாங்க பார்க்கலாம். இருந்துச்சு 2 கிலோவா? 2 கிலோ தக்காளி, 1.5 கிலோ வெங்காயம். போட்டுருங்க. ஒரு கட்டு கொத்தமல்லி போட்டுரு. லோபடுங்க போடலாம். வெளியே இருக்கா கொத்தமல்லி? வெளியே இருக்க எடுத்துங்க. சரி, எடுத்துக்கிறேன். எவ்வளோ ஆச்சு பாரு மொத்தம்? இல்லை, எனக்கு இல்லை. அப்படியா? தாத்தா, சரி சாரி ஐயா. என்ன எதுரா? இரு, என்ன எதுன்னு பார்க்குறேன். ஒன்றா இருக்கா? சரி, அது 4 ஏது. 4 ஏதிரியா? அது என்ன ஏதிருக்கா? கா தூ. என்னது? முன்னாடி நான் 4 ஏதிரியா? சரி, ஏது டெய்லி எதனா எழுதி தரணும் அவனுக்கு. மதம் சாப்பிட்டு எழுத ஆரம்பித்தா இன்னும் எழுதிட்டு இருக்கான். இது எழுதுறதுக்கு இந்த 3 ரூபா எழுதுறதுக்கு அப்படி ஆகிடும். 4 எழுதிரியா? சரி, ஓகே. லவ் பேட் தெனை போட்டு வர்றது. தெனை இல்லை, கொத்தமல்லி. உனக்கு கொத்தமல்லி கொஞ்சம் போடவா? லவ் பேட் கொத்தமல்லி போடுறேன். எப்படி கத்த லவ் பேடு? சரி சரி, லவ் பேட் போட்டு வர்றாரு. கொத்தமல்லினா நல்லா சாப்பிடும். மேலே இறங்க மாட்டேங்குது. முட்டை போட்டுச்சு. முட்டை போட்டு அது கீழே தள்ளி உடச்சிச்சு. ஏன் தெரியல. இந்த வர சூரி. கொத்தமல்லி நல்லா இன்ட்ரெஸ்டாக சாப்பிடும். வணக்கம் 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 வணக்கம். வணக்கம் சொல்கிறப்போ ஒரு இருமல் வந்துச்சு. ரஜினி அப்பா பார்க்கில் ஒரு 5 ரவுண்டு வாக்கிங் போகலான்னு போனேன். இன்னும் பூச்சி கடிச்சிச்சு கழுத்தில். லைட்டாக நாங்கள் படிச்சு ரத்தம் வந்துச்சு. வணக்கம். நாளைக்கு அப்பப்பா நாளைக்கு இன்னைக்கு காப்பி நான் சப்பாத்தி சாப்பிட்டீங்க. தோசை வடை சப்பாட்டு வடை பொட்டை சப்பாத்தி. ஆம்பளைங்க மனசு ஃபுட்பால் மாதிரி உதச்சாலும் திரும்பி பந்து வரும். ஆனால் பொம்பளைங்க மனசு செவுத்தில் அடிக்காத பந்து மாதிரி எந்த பக்கம் போகுது இந்த பக்கம் வருதுன்னு தெரியாது. இது அசார வாழ்க்கை. ஓகே, வணக்கம். அண்ணல்ல அப்ப தப்பு ஆத்தொன்னுக்கு வாங்க. சாப்பிட்டீங்களா? பா இத்தி கபா பா இத்தி கபா. உன்னை கடமை உன்னை தினம் தந்த தெய்வமே என்றும் உமக்கே நாம் நன்றி சொல்லுவோம். கடமை. அம்மா முருகா, நேற்று லெமன் சாப்பிட்டேன். தொண்டை வலி ஃபீவர் இருக்காதுன்னு தெரியல. ஆனால் உடம்பு டயர்டாக இருக்குது. தொண்டை வலி எக்கச்சக்கமாக இருக்குது. இன்னைக்கு ஃபுல்லாக சுடு தண்ணி. இந்த சுடு தண்ணி நேற்று குச்சினா கூட உடம்பு சரியாகிட்டு இருக்கும்.
அதுலேயும் விடாமல் வாக்கிங் போயிட்டு தான் இருக்கேன். எங்கே ஒன்றும் குறைஞ்ச மாதிரி இல்லை. இங்கே பாருங்க, சில சமயம் குறைஞ்ச மாதிரி தெரியுது, சில சமயம் நிறைஞ்ச மாதிரி தெரியுது, சில சமயம் வரைஞ்ச மாதிரி தெரியுது. என்ன பண்ணுறது, மனசே சரி. இவ்வளோ வாக்கிங் போயிட்டு கூட ஜன்னி காலைல உப்புமா ஓடுன்னு ஓடுறேன், மூச்சு இறக்கேன். அப்போ கூட No time. So my God. Want a coffee? No. What I eat now? So my God. What do it? What happened? சூரியன் மாதிரி சூரியன் வந்து எழுத ஆரம்பிச்சிடும். So my God. சூரியன் எழுத ஆரம்பிச்சான்னா திரும்பி கூட பார்க்க மாட்டான். எழுத திரும்பி பார்த்தியா, உன் பாட்டு எழுதிட்டு இருப்பான். எந்த வித டென்ஷன் இல்லாமல் கவலை சூரியன் எழுதினே இருப்பான். அவன் மாதிரி இருக்கணும், எந்த பிரச்சனையும் இல்லாமல். அதாவது என்னன்னா, ஒரு குட்டி இது ஒரு குரங்கு தெரியுமா? Balaba. என்ன இது? Balaban. Balaba அட்டாண்டு போயிடுச்சா? நம்ம இப்போ இளநீர் சாப்பிட்ற கடையில் போயிட்டு இளநீர் சாப்பிட்ட அப்புறம் அந்த சீவுவாங்க. சீவிட்ட அப்புறம் ஒரு ஹோல்ஸ் இருக்கும். அந்த ஹோல்ஸ் ஸ்டாப் போட்டு தருவாங்க. நம்ம இளநீர் குடிச்சிட்டு சிலது வந்து வலுக்கையாக இருக்கும், சிலது தேங்காய் இருக்கும், சிலது தேங்காய் இருக்காது, சிலது அப்படியே தூக்கி போடுறோம். அப்படி தூக்கி போடுறோம் ஏன்? அதில் ஒரு குரங்கு உள்ள கை விடுது, அந்த இளநீர் உள்ள கை விடுது. எதை தேங்காய் கடையில் பிடிச்சிக்கிச்சு, வெறும் எடுக்குது, அதெல்லாம் எடுக்க முடியல. எடுக்குது, வலி 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 வலி. அதை தேங்காய் பத்தையை பிடிச்சி உள்ளே இருக்க எண்ணெய் பிடிச்சி எண்ணெய் துண்டு புட்டு வலிக்குது, அதால் எடுக்க முடியல. இங்கெல்லாம் ரத்தமாக ஊற்றுது குரங்குக்கு. அது எப்படி கை எடுக்கும்? கடைசியில் ரத்தம் வந்து வலி தாங்க முடியாம கை பிரிக்குது. பிரிச்சோடனே உள்ள வந்துடுது. தேங்காய் கொடுக்கறது கிடையாது. குரங்கு வந்து தேங்காய் விட்டா கை விட்டுச்சு, எண்ணெய் விடணும். அது தேங்காய் பிடிச்சிக்கிச்சு. வலிச்சா வருமா? வராது. தேங்காய் விட்டா வந்துடும். அது கடைசியில் அது சீனு போட்டு விட்ட உடனே புசுக்குன்னு கை வெளியே வந்துருச்சு. இது மாதிரி தான் நாமளும் எல்லா பிரச்சனையும் மனசில் டைட்டாக வச்சுட்டு இருக்கோம். ஐயோ அது ஆகும், இது ஆகும், அவன் சரிக்கல, இவன் சரிக்கல, அது பண்ணுவான், இது பண்ணுவான் சொல்லிட்டு 1000 குழப்பங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் கை விட்டுட்டா மனசு ரிலாக்ஸ் ஆகும், நம்ம நிம்மதியாக இருக்கும். இது வந்து ரஜினி சார் சொன்ன கதை. ஒன்றுத்தில் பார்த்தேன், நான் படித்தேன், அது சொல்லணும்னு தோணுச்சு. நாமளும் யாரை பற்றியும் கவலைப்படாமல் நம்ம வேலையை பார்த்து நம்ம ஓட்டு போய்கிட்டே இருந்தால் எந்த பிரச்சனையும் கிடையாது. சூரிய எதனா பிரச்சனை இருக்கா பாருங்க. கடவுள் வந்து சூரிய எந்த பிரச்சனையும் தரல, என்ன நடக்க முடியல, அவ்வளோதான். சூரியன் வந்து சாமி கிட்ட வேணா என்ன வேண்டுவா சொல்லுங்கள். சாமி எனக்கு என்ன கொடுங்க, காலை கொடுக்க கேட்பியா? என்ன கேட்பேன் சாமி கிட்ட? அப்போ என்ன கேட்பேன்? கால் வந்துச்சுன்னா எங்கே போவேன்? எங்கே போவேன்? எங்கே போவேன்? கடை. ஓ, எனக்கோசரம் கடைக்கு போவேன். நான் அப்புறம் நான் டான்ஸ் ஆடுறதுக்கு வருவியா? நான் எப்படி டான்ஸ் ஆடுவேன்? யார் மாதிரி ஆடுவேன்? ஏ தம்பி வருவா, என் கூட டான்ஸ் பார்க்க வருவா. எனக்கு ஆசை தான், நான் ஸ்டேஜில் ஆடுறத சூரிய பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன். எல்லா ஆசையும் நிறைவேடுமா? கிடையாது. உன்னாலே முடியாது இந்த ஊரே சொல்லும் நம்பாதே. சரி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ரொம்ப டயர்டாக இருக்குங்க. தொண்டை வலி, ஃபுட் என்ன சாப்பிட்டேங்க, நான் லெமன் சால்ட் சாப்பிட்டேன். ஏதோ பூச்சி வர கட்சி விட்டுச்சு பாருங்க, ரத்தமாக வர மாதிரி. சரி கொஞ்சம் வெயிட் பண்ண, வெயிட் சாப்பிட்டு வரேன். சாப்பிட்டு வர சொல்லுங்க. பாய் போடு. பொத்தி பொத்தி
குட் நைட். பொண்ணுங்க நாளைக்கு பார்க்கலாம். கப்பா கப்பா கப். ஐயோ,